ஃப்ரெண்ட்ஸ், நான் முனீஸ்வரி. வெல்கம் டு சிம்பாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு 3 விதமா முருங்கைக்கீரை எப்படி சமைக்கிறதுன்னு நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை உருவி எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் இலை மட்டும் எடுத்துக்கோங்க. பழுத்ததை எடுத்துருங்க, பூச்சி இருந்தாலும் எடுத்துருங்க. முருங்கைக்கீரை உருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை தண்ணி வச்சு கழுவுங்க. தண்ணி இல்லாம நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. 4 விசில் வர வேக வைங்க. பருப்பு எப்படி நீங்கள் துவரம்பருப்பு வேக வைப்பீங்களோ அதே போல வேக வைங்க. சில பருப்பு சீக்கிரம் வேகும், சில பருப்பு லேட்டாக வேகும். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. சீரகம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்க தேவையில்லை. முருங்கீரை சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா சுருங்குற வரை கிண்டுங்க. முருங்கீரை டெய்லி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பிஞ்சு கீரை எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. சுருங்கிச்சு பாருங்க. காரத்துக்கு வந்து நீங்கள் எந்த காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வேக வச்ச பருப்பு சேர்த்துக்குங்க. பிஞ்சு கீரையா இருந்தால் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கும் கிளறி சாப்பிடலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்தியான ஈஸியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க. ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ்லையும் இருக்குது. அடுத்த ரெசிபி முருங்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? வாரத்தில் 3 தடவையாவது கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக கீரை சாப்பிடணும்னு சொல்கிறது அவசியம். கடாய் வைங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. சீரகம் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை வந்து வதக்கணும் தேவையில்லை. வெங்காயத்தை அப்படியே பச்சையாகவே நீங்கள் வந்து முருங்கீரை ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். முருங்கீரை சேர்த்துக்குங்க. முருங்கீரை வதங்க வர சேர்த்து கிண்டுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. வதங்குற வரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் கீரையும் வந்து சம அளவில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. திருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்குங்க. இதில் இந்த கீரையில் ஃப்ளேவரே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்க்கிற வந்து அப்படியே நல்லா ஈக்குவலாக சேர்க்கல அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி முருங்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கீரை துவையல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க.
சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. வதங்கிட்டு பச்சை வாசனை போதுனா போதும். அதை வதக்குங்க. புளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ஈஸியான ரெசிபி வேற. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க, நைஸாக அரைச்சிக்குங்க. துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஈஸியான, சிம்பிளான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.